இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் என்னைக்கு பிறக்குது, ஆடி மாதம்னாலே எவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட சிறப்புகள், அப்புறம் அந்த மாதத்தில் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆடி மாதம்னாலே தமிழ் மாதத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம்னா அது ஆடி மாதம் தான் சொல்லுவோம். அந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்பவே உகந்த நாள், அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள், சக்தி வழிபாட்டுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு எல்லா அம்மன் கோயில்களிலும் சரி கூழ் ஊத்துறது அப்படின்ட்டு விசேஷமாக தான் இருக்கும். ஆடி மாதம் முழுவதுமே எல்லா அம்மன் கோயில்களிலும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஆடி மாதம் இப்போ எப்போ பிறக்குது நம்ம பார்த்தோன்னா, ஜூலை 17 வெள்ளிக்கிழமை பிறக்குது. ஆடி மாதம்னாலே வெள்ளி செவ்வாய் எல்லாமே ரொம்ப விசேஷமான வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. நமக்கு ஆடி 1 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னும் மேலும் ரொம்ப 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 விசேஷம். அந்த நாளில் நம்ம சில பொருட்கள் வாங்கும்போது, ஆடி முதல் நாளாக நம்ம வீட்டில் மங்களகரமாக இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கும்போது ரொம்பவே செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம காலை மாலை இருவேளையும் அம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கோயில்லையோ இல்லை வீட்லேயோ பெண்களை அழைத்து சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது இன்னுமே சிறப்பாக இருக்கும். நமக்கும் தாலி பாக்கியத்தை அதிகரிக்கும், கொடுக்குறவங்களுக்கும் மங்களகரமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நமக்கு வரும். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய், கடைசி செவ்வாய்க்கிழமெல்லாம் என்ன வழிபாடு பண்ணணும், வெள்ளிக்கிழமெல்லாம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பறவைகளுக்கு உணவளிக்கிறது, அன்னதானம் பண்ணுறதுலாம் இந்த மாதத்தில் பண்ணும்போது அதுக்கு பலன் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எளிமையாக நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணலாம். பறவைகளுக்கு ஏதாவது உணவு போடலாம். ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் கூழ் ஊற்றலாம், பொங்கல் சர்க்கரை பொங்கல் வச்சு கொடுக்கலாம், நைவேத்தியமாக நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதத்தில் நம்ம அம்பாளை நல்லா வழிபாடு பண்ணும்போது வேண்டினது உடனே கிடைக்கும். ஆடி மாதத்தில் அம்பாள்கிட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் உடனே கிடைக்குங்கிறதான் ஐதீகம். அதனால இந்த ஆடி மாதத்தை பெண்கள் தவற விட்டுறவே செய்யாதீங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாள் தான். ஆடி முதல் நாள், அதுக்கப்புறம் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறுன்னு எல்லா நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்தந்த நாளில் என்ன வழிபாடு பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் குழந்தைக்காக வேண்டுதல் வைக்கிறவங்க இதே மாதிரி தொட்டில் கட்டி அம்பாள்கிட்ட வேண்டும் போது அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ என்னென்ன பொருட்கள் முதல் நாளில் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மஞ்சள் மங்களகரமாக இருக்கும், குங்குமம் வாங்கலாம். எப்போவுமே தீர்க்க சுமங்கலியாக மங்களத்தோடு இருக்கிறதுக்கானது. கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் வாய்ந்தது. எப்போவுமே ஒரு முதல் நாள் நம்ம கல்லுப்பு வாங்குறது அவசியம். அதுமாதிரி அரிசி பருப்பு வகையெல்லாம் தானியங்கள் எப்போவுமே குறையாமல் இருக்கணும், அன்னம் குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பொருள் வாங்குகிறோம். நெய் நம்மளுடைய சாமிக்கு பிரசாதம் பண்ணுறதுக்காகவும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுக்காகவும் அது வாங்குகிறோம். அகல் விளக்கு வாங்கலாம். அதே மாதிரி பூக்கள், மல்லிகைப்பூ வாங்கலாம், வெத்தலை பாக்கு, புது தொடப்பம் எதுக்குன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியனால அதை முதல் நாள் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த 10 பொருட்களும் வாங்கணும்னு கிடையாது. இதில் நம்ம என்ன வாங்கலாம்னா கல்லுப்பு, மஞ்சள், அப்புறம் மல்லிகைப்பூ, இந்த பொருட்களை வாங்கி அந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும். ஸோ ஆடி முதல் நாள் தவறாமல் இந்த பொருட்களை வாங்கி அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான ஆன்மீக தகவல்கள் எப்போவுமே நான் கொடுத்துட்ருக்கேன்.